ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லைனில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 9க்கான பார்த்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 9க்கான கிளாஸஸ் வந்து இன்றைக்கி என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அது மட்டும் இல்லாமல் முடியரசன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலுநாச்சியார். அந்த மூணுமே டெஸ்ட் நம்பர் 9க்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ஸோ அதில் ஃப்ரம் 6 to 12 உங்களுக்கு நியூ அண்ட் ஓல்டு புக்ஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான கிளாஸஸ் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ அவரோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் வந்து உங்களுக்கு நியூ புக்கில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ பார்க்கக்கூடியது வந்து நம்ம நியூ புக்கில் இருக்க தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உங்களுக்கு நியூ புக்கில் இருக்குது. ஸோ துன்பம் வெல்லும் கல்வி அது எந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடியில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கையில் வேர் டு ஸ்டடி எடுத்துக்கிட்டு ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நுழையும் முன்னில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்வி, இப்போ அதிலே ஹெட்டிங்கில் நம்மளுக்கு தெரியுது துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ ஒருவனுக்கு கல்வி இருந்துச்சுன்னா எத்தகைய துன்பம் வந்தாலும் அந்த கல்வியினால் நம்ம வந்து அந்த துன்பத்தை வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அந்த தலைப்போட அர்த்தம். அந்த தலைப்போட அர்த்தத்தை பார்த்தாச்சு. இப்போ நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வி அழகு தான் இருக்கிறதுலே சிறந்த அழகு. ஸோ வெளி தோற்றத்தினால் ஏற்படக்கூடிய அழகா எந்த அழகுமே அது செல்வத்தினால் ஏற்படக்கூடிய அழகு. ஸோ அது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமான அழகு கிடையாது. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் சாகக்கூடிய நேரத்தில் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எது தான் வந்து முக்கியமான ஒரு அழகாக இருக்கும், கல்வி அழகு தான் வந்து சிறந்த அழகு அப்படின்னு சொல்கிறாங்க, சிறப்பான அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியவங்க. ஸோ வழியாக நம்மளோட முன்னோர்கள் பெரியவர்கள் வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து கல்வி அழகு தான் சிறந்த அழகு அப்படின்னு. அப்போது கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. அப்போ அந்த அழகு எனக்கு வேணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ போய் படிக்கணும். ஸோ கற்றபடி ஸோ அப்போ படிக்கணும். எல்லாருமே கல்வியை வந்து கற்றுக்குறாங்க. அந்த அழகு உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீ என்ன படிச்சியோ அதுபடி உன்னோட வாழ்க்கையில் நீ நடக்கணும். ஸோ கற்றதை கற்றபடி நிற்பதே அப்படிங்கிறது அது அந்த கற்ற என்ன கற்றுக்கிட்டோம் நல்ல வழியில் அறங்களை வந்து நம்ம தமிழ் மொழியிலேருந்து கற்றுக்கிட்டோம், அறநூல்களில் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ நல்வழியில் எப்படி நடக்கணும், எதெல்லாம் துன்பம் தரக்கூடிய செயல்கள், எதெல்லாம் தீமையான செயல்கள், திருக்குறள்லேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதே போல் நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதுபடி நீ வழி நடந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணினா அப்படின்னா அந்த அழகு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும். அப்போ நீ அதை வந்து தேடி செல்ல தேவையில்லை அப்படிங்கிறத இந்த வரிகளில் சொல்லியிருப்பான். ஸோ அடுத்து சொல்ல வர்றது என்னென்னா கல்வி அறிவை வளர்க்குறதோடு அதை நம்ம என்னவும் செய்யணும், பயன்படுத்தவும் செய்ய வேண்டும். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து பயன்படுத்தவும் செய்யணும். அந்த அறிவை வந்து அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினா தான் அந்த அறிவு நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு தான் வந்து கற்றிருந்தாலும் சரி, நம்ம வந்து அதில் PhD பண்ணியிருந்தாலும் சரி, அந்த அறிவை நம்ம நாள்தோறும் அந்த அறிவை நம்ம பயன்படுத்தலை, திருப்பி அதை நம்ம பார்க்கல, ரிவைஸ் பண்ணல அப்படின்னா அது நம்மளுக்கு மறந்து போய்விடும். அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதன் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். ஒரு மனிதரோட புகழ் வந்து பல்லாண்டு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணணும், கல்வி அறிவை பெற்றுக்கணும், அந்த கல்வி அறிவை பயன்பட வைக்கணும். ஸோ அதனால் அவனுக்கு ஏதோ ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வரிகளுக்கு போவோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஸோ படிக்கிறதோடு இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும், அதை வந்து என்ன படித்தோம் அப்படிங்கிறத மறவாமல் இருக்க நம்மளோட வாழ்க்கையில் அதை வந்து பயன்படுத்தணும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. சப்போ நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது படித்தவங்க அவங்க எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலையும் நேர்மையான அந்த முறைகளில் தான் தெரிய வரும். அப்போ நாட்டினுடைய நெறி தவறி என்றைக்குமே நடக்கக்கூடாது, நல்லவர்கள் வந்து நம்மளை தூற்றும்படியும் நடக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம பெரியவங்க வந்து நம்மளை சபிச்சாலும் சரி, இல்லை வந்து ஒரு கற்றவர் வந்து நம்மளை தூற்றினாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய இழுக்காக வந்து கருதுவாங்க. அது நம்மளோட நலனுக்கு அது வந்து சரி வராத ஒன்று. ஸோ அப்போ வந்து நல்லவர்களும் தூற்றக்கூடாது, பெரியவர்களும் நம்மளை தூற்றக்கூடாது. ஸோ அவங்க தூற்றாதபடி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம வந்து படித்த எதெல்லாம் நம்ம அறநெறிகள்லாம் படித்தோமோ அதுபடி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. அது எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நல்ல குணம். அதே போல் பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. ஸோ நம்ம பண்பு நம்மளோட நெறி என்றைக்குமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி நம்ம பெரிய இடத்துக்கு போய் நம்ம வந்து பெரியதாக முன்னேறினாலும் சரி, என்றைக்குமே அந்த பண்பு நெறிகள்லையும் முறைகள்லையும் நம்ம வந்து மாறிடக்கூடாது. ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. ஸோ மாற்றாருங்கிறது அடுத்தவங்க. ஸோ அடுத்தவங்களோட கைப்பொருளை நம்பி நம்ம என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையை வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அப்போ தன்மானம் இல்லாத ஒரு கோழை கிட்ட வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது
துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். அப்போ சோம்பல் அப்படிங்கிறது உனக்கு அழிவை தான் தரக்கூடிய விஷயம். அப்போ அந்த சோம்பலை வந்து கொல்லும் திறன் வந்து, அதாவது சோம்பலை வந்து ஒழிக்கக்கூடிய அந்த திறன் வந்து உனக்கு வந்து தேவை. அப்போ சோம்பல் வந்து போகணும் அப்படின்னா அங்கே இடத்துல உனக்கு என்ன வேணும்? கல்வி இருந்தாலே கல்வி. நீ என்னைக்கு வந்து அந்த சோம்பலை போக்கிட்டு நீ வந்து படிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு வந்து உன்னோட வாழ்க்கையில் நீ வந்து ஒரு வெற்றி பாதையை நீ நோக்கி நீ வந்து பயணம் செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வம்பு செய்யும் குணம் இருந்தால் அதை நீ என்ன பண்ணணும்? விட்டுட வேண்டும். இப்போ யாரு கூடயும் தேவையில்லாமல் அந்த சண்டை வம்பு அந்த வீண் வாக்குவாதம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேண்டும். அப்போ எதில் தான் வானை முட்டும் அளவுக்கு நீ வளர்ந்துட வேண்டும்? உன்னோட அறிவு வானை முட்டும் அளவுக்கு வளர்ந்துட வேண்டும். அந்த அறிவுனால உனக்கு வந்து புகழ் வந்து உன்னை தேடி வரும், அந்த அழகு உன்னை தேடி வரும். அடுத்து வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர. அப்போ உனக்கு என்ன ஆகும்? உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அறிவு கிடச்சிச்சு அப்படின்னா நீ கல்வி கற்கிற, அந்த கல்வி மூலிமா உனக்கு அறிவு கிடைக்கிது, அந்த அறிவு மூலிமா உனக்கு ஒரு புகழ் தேடி வருது, ஒரு அழகு தேடி வருது. அப்போ அந்த அறிவு வானை மட்டும் அளவுக்கு உனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா உனக்கு என்ன தேடி வரும்? வெற்றி மேல் வெற்றி வரும், அதே போல் விருது மேல் விருது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். மேதைகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதே போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஸோ என்றைக்குமே இதை வந்து மாறாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதை வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் எழுதியிருக்காரு. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதோட ஆசிரியர், துன்பம் வெல்லும் கல்வியின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். அதே போல் எந்த ஸ்டான்ஸாவோட எந்த ஃபஸ்ட் லைனை கேட்டு இது யார் இயற்றிய பாடல்னு கேட்டாலும் சரி, இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி எந்த வரிகளை கொடுத்து கேட்டாலும் அது நம்மளுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா பிறர் இகழும்படி நம்ம வாழ்ந்திடக்கூடாது. மூத்தோர்னா பெரியோர், மூத்தோர் சொல்லும் முறை கூறும் கூற்று என்ன? கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது பெரியோர் கூறியது, அதுதான் மூத்தோர். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் மூத்தோர் கொடுத்திருந்தாலும் அது ரைட் ஆன்சர் தான், பெரியோர்னு கொடுத்திருந்தாலும் அது ரைட் ஆன்சர் தான். அடுத்து மேதைகள்னு பார்த்தா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர். அதே போல் நெறி வழி, அந்த நெறியில் நம்ம செல்ல வேண்டும், அந்த வழியில் நம்ம செல்ல வேண்டும், வற்றாமல் குறையாமல். இதுதான் சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்க. பாடலின் பொருள் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பொருள் தான். ஸோ அது உங்களுக்கு ஒரு வாட்டி வாசிச்சிங்கனாலே இதில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது, நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து நூல்வெளியில் வந்து எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து அவரோட பாடல் மூலம் அவர் வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அப்போ அவரோட பாடல் மூலம் எந்த கருத்து வந்து வெளிவருது அப்படின்னு பார்த்தா சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கார். அடுத்து திரையிசை பாடல்களால் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அப்போ அவர் வந்து மூவிஸில் வந்து பாடிய பாடல்கள் வந்து மோஸ்ட்டாக என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பாளர்கள். ஸோ உழைப்பாளிகளின் உயர்வை தான் வந்து போற்றி பல பாடல்களை வந்து திரையுலகில் வந்து அவர் பாடியிருக்காரு. ஸோ அப்போ அவங்களோட உழைப்பாளர்களின் உழைப்பை தான் வந்து திரைப்பட பாடல்களாக பாடியிருக்காரு. அடுத்து இவருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் நம்ம வந்து பட்டுக்கோட்டையை வந்து அழைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட வந்து இது முடியுது. அடுத்து வந்து புக் பேக்கில் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சரும் பார்த்துருவோம். மாணவர்கள் பிறர் டாஸ் நடக்கக்கூடாது. ஸோ மாணவர்கள் எப்படி நடக்கக்கூடாது? பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து நாம் டாஸ் சொல்படி நடக்க வேண்டும். யாரோட சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிடித்துள்ளது கிடைப்பது கை கூட்டல் பொருள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் மானம் இல்லா. இல்லான்னு தானே இருக்குது. ஸோ மானம் இல்லா, அந்த இடத்துல இம்முங்கிற விகுதி கெட்டுரும். ஸோ மானம் இம்மு கூட்டல் மீ அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆயிரும். ஸோ மானம் இல்லா. அடுத்து பார்த்திங்கன்னா இது சொற்றொடர் அமைத்தல் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து முடியரசன் வருது. ஸோ நம்ம வந்து இப்போ பட்டுக்கோட்டையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம், கவர் பண்ணி முடிச்சிருவோம். பட்டுக்கோட்டை வந்து அடுத்ததான் உங்களுக்கு கவர் ஆகக்கூடியது வந்து ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ ஓல்டு புக்கா, அதாவது 2018 எடிஷனில் உங்களுக்கு பட்டுக்கோட்டையோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. செய்யும் தொழிலோ தெய்வம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம படிக்கும்போதே அது வந்து இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு இனிமையான பாடல் அது. ஸோ வாங்க பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். ஸோ இப்போ உங்களுக்கு தலைப்பிலே சரி, இது செய்யும் தொழிலே தெய்வம். அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த சோம்பலை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழில் வந்து செஞ்சுருக்கணும். அது வந்து கற்றவர், அது கல்வியின் சிறப்பு நம்ம பார்த்தாச்சு. இப்போது எல்லாருமே ஒரு தொழிலை வந்து செய்கிறோம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து வேலைக்கு போகிற உமன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மென்ஸாக இருக்கட்டும், மேல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தொழில் வந்து செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் தான் வந்து தெய்வம் அப்படிங்கிறதான் இந்த தலைப்போட பொருள்.
அதுதான் ஃபஸ்ட் லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். அப்போது அந்த தொழில், எந்த தொழிலை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திறமையை வளர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து டிஎன்பிசிக்கு தான் படிக்கிறேன், நான் எந்த ஒரு ஜாபுக்கும் போகலை, இனிமேல் தான் போகணும். அப்போ நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலை தானே, ஒரு தொழில் தானே. அப்போ அந்த தொழிலை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் எந்த அளவுக்கு சீரும் சிறப்பமாக அதில் செய்யணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை செஞ்சாகணும். அதுதான் உங்களுக்கான தெய்வம், அதுதான் வந்து உங்களுக்கான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தொழில் தான் உங்களுக்கு எதை ஈட்டி தரும்? செல்வத்தை ஈட்டி தரும். இன்றைக்கி நீ படிக்கிறியா, நாளைக்கு ஜாப் போனதுக்கப்புறம் உனக்கு செல்வம் தானாக தேடி வரும். அப்போது நீ படிக்கக்கூடிய அதாவது செய்யக்கூடிய அந்த தொழில் உன்னுடைய திறமையை, அந்த தொழிலை நீ எந்த அளவுக்கு வளர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு உன் திறமையை உயருதோ அந்த அளவுக்கு உனக்கு செல்வம் தேடி வரும். அடுத்து கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. கையும் காலும் தான், அப்போ நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரி உனக்கு எது தான் உதவி பெறும்? மற்றவனோட உதவியை நீ என்றைக்குமே எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. உனக்கு உதவி செய்கிறது வந்து உன்னோட கையும் காலும் தான். உன்னோட ஃபிசிக்கல் மட்டும்தான் உனக்கு, ஃபிசிக் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கையும் காலும் தான் உனக்கு உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை நீ டெடிக்கேட்டடாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பதவி உயர்வோ இருக்கும், இல்லை வந்து உன்னுடைய திறன் வந்து தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஏதோ ஒரு மெக்கானிக்காக இருந்தால் கூட அந்த ஸ்கில்லில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டாப்பாக வரீங்களோ அந்த ஊரில் உங்களுக்கு உங்களோட பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு எந்த கடையாக சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட திறமையும் வளர்த்துக்கணும், நம்மளோட பதவியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ பயிர் வந்து நம்மளுக்கு எப்படி பலனாகுது, அதை வளர்த்தினா உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். என்ன பலன்? அதுதான் வந்து மக்களோட உயிரை காக்கக்கூடிய ஒரு உணவாக நாளைக்கு விளைஞ்சு வருது. அடுத்து வெயிலே நமக்கு துணையாகும். அப்போ ஒரு விவசாயத்துக்கு ஒருத்தருக்கு என்ன தேவை? வெயில் ரொம்ப அவசியம். அதனால தான் வந்து அவங்க இடத்துல ஃபுட் சைக்கிள் நடக்குது. ஸோ ஒரு பிளான்ட் வந்து தனக்கான நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அப்போ வெயில் தான் நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். அப்போ அந்த வெயிலில் நம்ம வந்து வெயிலில் இறங்கி வேலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு வேர்வை சிந்தி அந்த விவசாயி வந்து உழைக்கிறாப்புல. ஸோ அதே போல் ஒவ்வொரு தொழிலை செய்கிறவங்க ஏசியில் வந்து ஒர்க் பண்ணால் வேர்வை வராது, அது கரெக்டு தான். ஆனால் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அந்த வேலையை செய்யணும், வேர்வை வர அளவுக்கு அந்த வேலையை செய்யணும். அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் இறங்கி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதை டெடிக்கேட்டடாக ஃபுல் எஃபோர்ட்டோடு அந்த வேலையை செய்யணும். ஸோ அப்போது வேர்வையெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? விதையாகும். தினம் வேலையுண்டு குலம் ஆணம் உண்டு, வருங்காலம் உண்டு அதை நம்புவோம். அப்போ டெய்லி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பி அந்த வேலையில் இறங்கி நம்ம செய்யணும். என்னடா டெய்லி இதே ரொட்டீன் ஒர்க் தானே, ஒரே போரிங்காக போகுது அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அந்த ஃப்யூச்சர் நம்மளுக்கு வந்து பிரைட்டாக வேணும், நம்மளுக்கு சிறப்பாக வேணும், ஃப்யூச்சரில் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி நம்ம அந்த கஷ்டப்பட்டு அந்த வேர்வையோடு அந்த வேலையை வந்து செஞ்சு தான் ஆகணும். அந்த அளவுக்கு அந்த பெயினை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். காயும் ஒரு நாள் கனியாகும், நிச்சயமாக ஒரு நாள் அந்த காய் என்ன ஆகும்? கனி ஆகி தான் ஆகணும். அது வந்து காயாகவே இருக்க வாய்ப்பில்லை. அப்போ நிச்சயமாக நீ போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு பலன் கிடச்சி தான் ஆகும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். நம் கனவு ஒரு நாள் என்ன ஆகும்? நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்திட வேண்டும். அப்போது உனக்கு வந்து நம் கனவும் நினைவும் கண்டிப்பாக ஒரு நாள் நிலையாகும், நினைவாகும். ஸோ நிச்சயமாக அது நடக்கும். உன்னோட உடல் வாடினாலும் சரி, உனக்கு வந்து பசி ஓவராக எனக்கு சாப்பிடவே வழி இல்லை, பசி மீறினாலும் சரி, என்ன கடைசியில் சொல்லி முடிக்கிறாங்க? செய்யக்கூடிய வேலையை வந்து நேர்மையோடு செய்யணும், வழி மாறிடாமல் நெறி தவறாமல் அந்த வேலையை செய்யணும். உனக்கு வந்து அதில் நீ வருமானமே இல்லை, பசியோடு இருக்கேன், அப்போ ஏதோ ஒன்று கிடைக்கிறத நம்ம செய்வோம், யாரோ காசு கொடுக்குறாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு இல்லாமல் நெறி தவறாமல் அந்த வேலையை வந்து செய்யணும். இது வந்து பட்டுக்கோட்டையோட ஒரு சிறந்த பாடல். அடுத்த ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அப்போ ஏற்கனவே பார்த்தோம் பட்டுக்கோட்டையோட சிறப்பு பேர் வந்து மக்கள் கவிஞர். ஸோ பட்டுக்கோட்டையோட மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டையார் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றுவார். ஸோ 2 கீ பாயிண்ட் இதில் பார்க்கணும். இயற்றது எளிய தமிழில். அவர் எழுதக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே மக்களுக்கு ஈஸியாக, அது யாரும் விளக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே படித்தாலே அது அவங்களுக்கு புரியும்படி கவிதைகளை இயற்றுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை. அடுத்து திரையிசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். ஸோ நிறைய திரையிசை பாடல்களையும் இயற்றிருக்காங்க. அதில் என்ன கான்செப்டாக வந்து மூவிஸ்க்கு வந்து இயற்றியிருப்பாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எதுக்காக இயற்றியிருப்பார்? ஸோ உழைப்பாளிகளின் அவங்களோட சிறப்பை பாடி தான் வந்து இயற்றியிருப்பார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களில் வழி
ஸோ பரப்பியிருக்காரு. ஸோ அப்போ என்னென்னா உழைக்கும் மக்களை பற்றி தான் பாடியிருக்காரு. ஸோ அது தொழிலாளிகள் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இங்கே வந்து உழைக்கக்கூடிய எல்லாருமே தொழிலாளிகள் தான். ஸோ உழைக்கும் மக்களினோட துயரங்கள் என்ன, அவங்களோட பொது உடைமை சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பாடியிருக்காரு. பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கல்பட்டு அப்படிங்கிற ஊரில், செங்கல்பட்டு தான் காடு என்னும் ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ செங்கல்பட்டு படுத்தான் காடு, ஊர் பேர் என்ன, செங்கப்படுத்தான் காடு. செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து, அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து பட்டுக்கோட்டையார் வந்து பிறந்திருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா 13/4/1930 59 வரைக்கும். ஸோ 30 59 வரைக்கும் இவருடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வந்து பட்டுக்கோட்டையோட பாடல் வந்து முடியுது. அடுத்தது வந்து நம்ம இன்றைக்கி வேலுநாச்சியாரை கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ வேலுநாச்சியார் வந்து உங்களுக்கு நியூ புக்கில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ நியூ புக்கில் ஒரு லெசன் வருது, அதே போல் ஓல்டு புக்லேயும் உங்களுக்கு ஒரு லெசன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நியூ புக்கில் கவர் ஆகக்கூடியதை நம்ம பார்த்துருவோம், இந்த வேலுநாச்சியார். ஸோ இதில் நுழையும் முன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம உள்ள கண்டென்ட்டுக்கு போவோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனுமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வந்து இருக்கும். அந்த இயரும் கொண்டு நம்ம பார்த்துக்கணும். அதே போல் அந்த கூற்றுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளுக்கு இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருப்பாங்க. அந்த இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துட்டு யார் இதை வந்து சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கூற்று, அந்த கேரக்டரோட நேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நுழையும் முன்னில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடிய பெண் மங்கை அப்படின்னு பார்த்தா வேலுநாச்சியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே போல் ஒரு ஒரு வீரம் இருக்க ஒரு பெண், ஸோ அந்த சூழ்நிலையை ஒரு ஆணுக்கு நிகராக அப்போ போராடி தன்னுடைய நாட்டை வந்து எப்படி மீட்டிருக்காங்க அப்படிங்க, தன் தேசத்தை வந்து எப்படி மீட்டிருக்காங்க அப்படின்னு, ஸோ அவரோட வீரத்தை பற்றி தான் நம்ம இங்கே இதில் பேச போகிறோம். ஸோ அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அவங்க. ஸோ அப்போ எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னனின் பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னனின் பெயர் செல்லமுத்து. ஸோ எந்த மாவட்டம், ராமநாதபுரம், செல்லமுத்து மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ அவங்களோட ஒரே பொண்ணு தான் வந்து இந்த வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க கற்ற மொழிகள் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, 3 மொழிகள் வந்து கற்றுப்பாங்க. ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. அதில் இவங்களோட இந்த போர்க்கலைகள் அப்படின்னா எதெல்லாம் இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்கில்லாக வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா, சிலம்பம், குதிரை ஏற்றம், அதே போல் வாட்போர், இந்த எல்லாத்தையுமே வால்போர் பயிற்சி, இது எல்லாத்தையுமே அவங்க கற்றுருப்பாங்க, முறையாக கற்றுட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்க கற்றுட்ருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட திருமணம், யாரை திருமணம் செஞ்சு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து மணந்திருப்பாங்க. ஸோ மணந்து அவங்களோட திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர் உள்ள வராங்க. ஸோ ஆங்கிலேயரோட இவரோட கணவர் வந்து போரிட நேரிடுது. ஸோ இவரோட கணவரான முத்துவடுகநாதர் வந்து எங்கே வந்து ஆங்கிலேயருக்கும் இவருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்தா, காளையர் கோவில் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து போர் வந்து நடக்குது. யார் யாருக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் அதே போல் வேலுநாச்சியாரோட கணவரான முத்துவடுகநாதருக்கும் போர் நடக்குது. அந்த போரில் நயவஞ்சகமாக முத்துவடுகநாதரை வந்து கொண்டு வர்றாங்க ஆங்கிலேயர். அப்போ முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. அடுத்தது இறந்தனால ஸோ அப்போ அந்த நாட்டை வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து வேலுநாச்சியார் எப்படி ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை திருப்பி மீட்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ முக்கியமான ஒரு வேலுநாச்சியாரை பற்றின பாயிண்ட் அப்படின்னா, சிவகங்கையை எப்படி வந்து வேலுநாச்சியார் வந்து மீட்டாங்க, அதுக்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டினாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இதை பற்றி தான் வந்து இந்த லெசனில் ஜென்ரலாக ஒரு ஓவர் ஐடியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இவங்க எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னா, எந்த கோட்டையில் தங்கி தன்னுடைய படையை வந்து திரட்டியிருப்பாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தா, திண்டுக்கல் கோட்டை. ஸோ திண்டுக்கல் கோட்டையில் தங்கி தான் ஸோ தன்னோட நாட்டை பிளந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஸோ படையை வந்து திருப்பி திரட்டணும், ஸோ பயிற்சி அளிக்கணும், அவங்களுக்கு உரிய எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க நாட்டை கைப்பற்றின ஆங்கிலேயர்கிட்ட இருந்து திருப்பி நாட்டை மீட்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட கால அவகாசம் அப்படின்னு பார்த்தா 8 ஆண்டுகளுக்கு வந்து ஆச்சு. அப்போ 8 ஆண்டுகளாக ஒரு படையை திரட்டி அதுக்கு தேவையான ஆட்களை வந்து சேர்த்து, அதுக்கப்புறம் அந்த 8 வருஷம் கழித்து திருப்பி அவங்களோட போய் சண்டையிட்டு அந்த ஆங்கிலேயரை வந்து தோக்கடைச்சு தன்னோட நாட்டை வந்து மீட்டிருக்காங்க இந்த வேலுநாச்சியார். ஸோ அப்போது திண்டுக்கல் கோட்டையில் வந்து ஒரு ஆலோசனை நடக்குது. கூட்டத்தின் நடுவே வந்து வேலுநாச்சியார் வந்து அமர்ந்திருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா அமைச்சர். ஸோ வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் தாண்டவராயர், அவரும் இருக்கார். அதே போல் தளபதி வந்து 2 பேர் இருக்காங்க, பெரிய மருது மற்றும் சின்ன மருது. இவங்க 2 பேருமே வந்து வேலுநாச்சியாரின் தளபதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு குறுநில மன்னர்கள் எல்லாமே அவங்க சுற்றி இருக்காங்க. ஸோ ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த மேற்கோள் குறி கொடுத்துருக்கக்கூடிய இந்த கூற்றுலாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்கிறவங்க யார்? வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் பக்கத்தில் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார்? தாண்டவராயர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இனிய நாளை நான் என்றும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நாளும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? வீரமங்கையார் வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த திண்டுக்கல் கோட்டையில். அப்போ வந்து வெளியே ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா, ஹைதர் அலி வந்து தன்னுடைய போர் படையை வந்து அனுப்பியிருப்பார். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, மைசூர்லேருந்து ஹைதர் அலி வந்து தன்னுடைய போர் படையை வேலுநாச்சியாருக்காக அனுப்பியிருப்பார். ஸோ அப்போது வெளியே வந்து சத்தம் கேட்குது. ஸோ அந்த படை தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாங்க. படை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ வெளியே போய் பார்க்குறாங்க. அதே போல் மைசூர்லேருந்து எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னா 5000 குதிரைப்படைகள், 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து ஹைதர் அலி வந்து வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மைசூர்லேருந்து இங்கே அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்ததும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த படையில் அவங்களை வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது அப்போது அமைச்சர் வந்து தாண்டவராயன் வந்து கேட்குறாங்க வேலுநாச்சியார்கிட்ட, எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த மாதிரி வந்து படையை வந்து ஹைதர் அலி வந்து அனுப்புவார் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அமைச்சர்கிட்ட வந்து வேலுநாச்சியார் கேட்குறாங்க, எப்படி இந்த மாதிரி உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உருது மொழியில் ஹைதர் அலிக்கிட்ட பேசும்போது அவரோட முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிஞ்சிச்சு, அது மூலியமாகவே அவர் வந்து இது கொத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. ஸோ அப்போது அரசியாரின் பன்முக அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது யார்? சின்னமருது வந்து சொல்லியிருப்பார். அரசி வந்து எந்த மொழியில் வந்து பேசினாங்க? உருது மொழியில் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்தது இப்போ தான் நம்ம படையில் வீரர்கள் வந்து அதிகமாக சேர்ந்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து என் கணவர் வந்து கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையர் கோயில், அதனால் காளையர் கோயிலேருந்து அந்த தாக்குதலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து தீட்டுறாங்க. ஸோ அதே போல் காளையர் கோவிலில் ஆண் படை பிரிவினர் வந்து அங்கே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரிடுறாங்க. ஸோ அதில் ஆங்கிலேயர்கள் வந்து தோத்துடுறாங்க. ஸோ காளையர் கோயிலில் காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து வேலுநாச்சியாரின் படை வந்து அங்கே வெற்றி பெறாங்க. அடுத்தது ஸோ இங்கே வெற்றி பெற்றாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம சிவகங்கையை வந்து மீட்கிறதுக்கு கோட்டைக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோட்டைக்குள்ளே வந்து போகிறதுக்கு இப்போ அனுமதி இருக்காது, இப்போ வந்து பெரிய காவல் இருக்கும், அதனால் வந்து நம்ம என்றைக்கு போகலாம் அப்படின்னா விஜயதசமி திருநாள் அன்றைக்கி நம்ம அந்த கோட்டையோட கதவுகள் திறந்திருக்கும், அப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் அங்கே உள்ள அனுமதி இருக்குது. ஸோ நம்ம வந்து அன்றைக்கி போய் அந்த தாக்குதலை வந்து நடத்தலாம் ஸோ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. சரின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆண் படை பிரிவினருக்கு வந்து தலைமை தாங்கிறது வந்து மருது சகோதரர்கள், அதே போல் பெண் படை பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கிறது குயிலி. ஸோ இந்த பிளானிங்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னமருது வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து துன்புறுத்தி அவங்கள வந்து உங்களை காட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த பெண் வந்து ஒத்துக்காதனால அந்த பெண்ணை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ அதனால் அந்த பெண்ணுக்கு சிறப்பு செய்கிற வகையில் அந்த பெண்ணுக்கு ஒரு நடுக்கல் வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து விஜயதசமி திருநாள் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் வந்து படையை திரட்டி கொண்ட அந்த கோட்டையை தாக்கிறதுக்காக தன்னுடைய வேலுநாச்சியாரின் படை வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ போகிற டைமில் வந்து அந்த நடுக்கல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த கல் பக்கத்தில் இறங்கி ஸோ வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய தாலியை கலட்டி அந்த கல்லுக்கு வந்து ஒரு மாலை போல் அதை அணிவிச்சுட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு மரியாதையை செலுத்திவிட்டு, அந்த நடுக்கலுக்கு அந்த உடையாளுக்கு வந்து ஒரு மரியாதையை செலுத்திவிட்டு, உடையாளின் புகையில் ஓங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சர் தன்னுடைய படையோடு சேர்ந்து கோட்டையை நோக்கி செல்கிறாங்க. ஸோ கோட்டைக்குள்ளே அதே போல் பெண்கள் வந்து அந்த பழக்கூடை அதே போல் வந்து பூக்கூடைக்குள்ளே தன்னோட ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அங்கே ஒரு பெரிய சண்டை வந்து நடக்குது. அந்த சண்டையில் கொஞ்சம் நேரத்தில் வந்து திடீர்னு என்ன ஆகுது, அங்கே வந்து ஒரு பெரிய தீ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் அவங்க சண்டையிட்டு ஆங்கிலேயர் வந்து தோக்கடிச்சு தன்னுடைய சிவகங்கையை திருப்பி கைப்பற்றுறாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு காரணமான பெண்படை தளபதி எங்கே அப்படின்னு கேட்கும்போது குயிலி அவங்க தன் மேலே வந்து அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஸோ அந்த ஆயுத கடங்குக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஆயுத கடங்கு ஃபுல்லாக தீப்பற்றி இருந்திருக்கும். அப்போ தன் உயிரையும் பணைய வைத்து தன்னுடைய நாட்டை வந்து மீட்டு கொடுத்ததுக்காக குயிலியை வந்து அவங்க மனமாற பாராட்டி வாழ்த்தியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து வேலுநாச்சியாரோட வெற்றி அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி இதை நீங்கள் ரீட் பண்ணிங்க, லைன் பை லைன் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ வேலுநாச்சியாரின் காலம் அப்படின்னு பார்த்தா 1730 1796 வரைக்கும் வேலுநாச்சியாரோட காலமாக இருக்கும். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எந்த ஆண்டு மீட்டிருப்பாங்கன்னா 1780 வந்து மீட்டிருப்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரப்பெண்மணி அப்படின்னா நம்ம வேலுநாச்சியாரை சொல்லலாம்.
ஸோ அடுத்து கீழே இதில் எதுவுமே நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து வேலுநாச்சியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் நம்ம பார்க்க வேண்டியது இந்த தலைப்பு வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அஞ்சலம்மை கொடுத்துருப்பாங்க, வேலுநாச்சியார் கொடுத்துருப்பாங்க, அதே போல் வந்து அம்புஜத்தம்மாள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு சிலபஸ் இல்லாதனால நம்ம வேலுநாச்சியார் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்க டேட்டாஸ் நம்ம ஒரு லெசன் ஃபுல்லாக பார்த்தல நியூ புக், அந்த நியூ புக்கில் கொடுத்த டேட்டாஸ் தான் அந்த 2 பேராகிராஃப் உங்களுக்கு ஷார்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேய எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணிக்கான சிறப்பு பெற்ற வந்து வேலுநாச்சியார் தான். அதே போல் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? செல்லமுத்து சேதுபதி. அதே போல் அவங்களோட மனைவி வந்து சக்கந்தி முத்தாள். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே மகளாக பிறந்திருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1730ஆம் ஆண்டு ஒரே பெண் மகளாக தோன்றியவள் தான் வேலுநாச்சியார். ஸோ இவரோட பெற்றோரால் ஆண் வாரிசு இல்லாதனால இந்த பெண்ணையும் ஆண் போல் ஆண்க்கு என்னென்ன கலைகளை கற்றுத்தரணுமோ போர்க்கலைகள்லேருந்து எத்தனை கலைகளையுமே இவங்க கற்றுட்டு சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்காங்க. ஸோ ஆயுத பயிற்சி எல்லாத்தையுமே இவங்க வந்து கற்றுருக்காங்க. அடுத்து இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் அப்படின்னு பார்த்தா முத்துவடகநாதரை வந்து வேலுநாச்சியார் வந்து மணந்திருப்பாங்க. அப்போ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர் வந்து 1772ஆம் ஆண்டு சிவகங்கையின் மீது படையெடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆங்கிலேயருக்கும் முத்துவடகநாதருக்கும் நடந்த போரில் முத்துவடகநாதர் வந்து இறந்திருப்பார். ஸோ அந்த போரில் முத்துவடகநாதர் வீரமடை நடந்தனால ஸோ வேலுநாச்சியார் எப்படியாவது வந்து தன்னுடைய நாட்டை திருப்பி மீட்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மன்னர்கிட்ட கேட்டிருப்பாங்க? ஹைதர் அலி அப்படிங்கிற மைசூர் மன்னர்கிட்ட வந்து சந்தித்து கேட்டு ஆதரவு பெற்றிருப்பாங்க. ஸோ அதனால் 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து வேலுநாச்சியாரோட படையில் ஹைதர் அலி வந்து கொடுத்துருப்பார். ஸோ உதவுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த படையில் அந்த 5000 குதிரைப்படை வீரர்களும் இணைந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ஹெல்ப்னால் வேலுநாச்சியார் வந்து திருப்பி தன்னுடைய கோட்டையை வந்து தன்னை கணவரை கொன்ற ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து வென்று தன்னோட கோட்டையும் கைப்பற்றிருப்பாங்க. எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டிருப்பாங்கன்னா 1780 வந்து மீட்டிருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ஹாஃப் பேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலுநாச்சியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு முடியரசன் அவரோட தலைப்பு எதெல்லாம் கவர் ஆகுது, ஸோ அவரோட பாடல்கள் வந்து ஓல்ட் புக் அண்ட் நியூ புக்கில் இருக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடுவோம்.